அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் வேத வசனத்தை தியானிக்கும்படியாக அழைக்கின்றேன். தேவாதியுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 13வது வசனத்திற்கு நேராக வேதாந்தத்திற்கு மிக துரிதமாக ஒரு 10-15 நிமிடத்தில் இந்த வசனத்தை சொல்லி உங்களுக்கு முடிக்க முடியாத ஞாபகப்படுத்த முடியாத விரும்புகின்றேன். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். இல்ல, 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு பரலோகத்தில் இருந்து சத்தம் உண்டாக கேட்டேன். ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இதுமுதல் கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள், அதுதான் நம்முடைய மெசேஜ். அவருடைய கிரியைகள், அவருடைய நற்காரியங்கள், செயல்கள் அவர்களோடு கூட போகிறது. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. விலை போகாத பாத்திரம் நான் விரும்பு பாரில்லையே, விலையில்லா உன் கிருபையால் புகழ்ந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னையும் முந்தனுக்கே உடமை காட்டிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்பு பாரில்லையே, விலையில்லா உன் கிருபையால் புகழ்ந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னையும் உங்களுக்கே உடமை காட்டிடுமே. தூயவனே, தூயவனே, படைப்பில் தாரகனே, களிமண்ணான என்னையுமே கண்டோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்டோக்கி பார்த்திடுமே. அப்பா, கால நேரத்தில் உள்ளத்தினால கலந்து கொண்டு நன்றி சொல்லி துடிக்கிறோம். இந்த இடத்துக்கு வருவதற்கு உண்மை தெய்வமே என்று சொல்லி அழைப்பதற்கு எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள். உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தினரே, உமக்கு நன்றி. இந்த பலிபீடத்தில் நிற்பதற்கு நான் எவ்வளவே தகுதியற்றவன் ஆண்டவரே, ஆனால் நீர் தகுதிப்படுத்தினீர். உம்முடைய ரத்தத்தினால் கழுவினீர். உண்மையாய் இருப்பான் என்று என்னை அழைத்தேன். உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் தியானிக்கிற ஒன்றிலிருந்து தியானிக்கிற இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்கிற வசனம் சொல்லுகிறது, பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள், நல்லா கவனிங்க, தேவனுக்குள், கர்த்தருக்குள், தேவனுக்குள்ளே வாழ்ந்து, கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து, தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்து மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவருடைய தங்கள் பிரயாசங்கள், வேலைகள், கஷ்டங்கள், துயரங்கள், பிரயாசம் எல்லாவற்றையும் விட்டு ஓய்ந்து இளைப்பாறுவார்கள். என்ன போகும்போது நிறைய சூட்கேஸ், நிறைய காசு கொண்டு போறோமா, பில்டிங் கொண்டு போறோமா, நண்பர்களை கொண்டு போகிறோமா, உறவினர்களை கொண்டு போகிறோமா, சேர்ந்த சொத்துக்களை போகிறோமா, விலையுயர்ந்த வஸ்துக்களை கொண்டு போகிறோமா, என்ன கொண்டு போகிறோம், என்ன கொண்டு போகிறோம் என்பது தெளிவாய் சொல்லுகிறது. அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகிறது. என்ன செஞ்சேன், என்ன காரியம் செஞ்சேன், எதை செஞ்சேன், தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு உகந்ததாய் எதை நான் செய்தேன், அது போகிறது. ஆண்டவர்கிட்ட விளையாட வேண்டாம், ஜாலியா தெரிகிறோம், ஜாலியா தெரிகிறோம். நம்ம மனமோட போக்கல போறோம். நம்முடைய வழி என்ன தோன்றுகிறதோ, நமக்கு என்ன யோசிக்கிறோம், நாம் என்ன விரும்புகிறோமோ, நாம் எதை சிந்திக்கிறோம், அப்படியே போய் கொண்டிருக்கிறேன். ஜாக்கிரதை.
அன்புள்ள தேவன் தான். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். யோவான் 3:16. ரோமர்ல வாசிக்கிறோம், தேவன் எரிச்சல் உள்ள தெய்வம். சாதாரணமா ஒருவரையும் விட மாட்டாரு. கரெக்டா கணக்கு கேட்பார், சரியான நேரத்தில் பிடிப்பாரு. அப்பதான் தெரியும், ஐயோ போதகரின் சொல்லை நான் தட்டி போட்டேனே, உபதேசியருடைய சொல்லை நான் தள்ளி போட்டேனே, ஐயோ எனக்கு ஐயோ என்று சொல்ல எப்படிதான் சொல்லுவோம். நம்முடைய கிரியைகள், நாம் செய்த கிரியைகள் அங்கே போய் நிற்கிறது. மனுஷன் யோசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். மரணம் மரணம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு 2 மரணம். சரீர பிரகாரமான மரணம் உண்டு, ஆவிக்குரியோர மரணம் உண்டு. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன கிரியைகள், எதை செய்தால் கர்த்தருக்கு உகந்தது, நாம் கொண்டு போகிற பொழுது எதை கொண்டு போகிறோம். வேதாந்தத்தில் ஒரு சில நபர்கள் கிரியைகளை செய்திருக்கிறார்கள். தேவனே சொல்லி இருக்கிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர்கள் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த நற்கிரியைகளை நான் செய்திருக்கிறேன். தேவன் அதை பார்த்து அதற்கேற்ற பரிசுகளை கொடுப்பார். வேதாந்தத்தில் ஒரு சில நபர்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற வசனம் சொல்லுகிறது, எது எதெல்லாம் நற்கிரியைகள் தேவ சன்னிதானத்தில் போய் நிற்கிற பொழுது அவைகளை பார்த்து, அந்த கிரியைகளை பார்த்து கர்த்தர் எப்படி கணக்கு பார்த்து உங்களுக்கு பரிசு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது வாசிக்கிறோம், என் தேவனே நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போட போதும். குலைத்து போட வேண்டாம். ஆண்டவரே இந்த ஆலயத்திற்கு நான் வந்தவனே சொன்னேன், ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் மிகவும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். அறியாதவர்களுக்கு கொஞ்சம் அடிதான், அறிந்தவர்களுக்கு நிறைய அடி. தெரியும் இது தப்பு, இதை நாம் செய்வது தவறு, கர்த்தருடைய காரியத்தை கை வைப்பது தவறு, கர்த்தருடைய பந்தியிலே மோசமாய் கை வைப்பது தவறு, வேத வசனத்திலே கை வைப்பது தவறு, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை தவறு செய்வது தவறு என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். even though I am making, even though I am doing, so careful. நெகேமியா பாபிலோன் தேசத்திலிருந்து, பாபிலோன் மாகாணத்திலிருந்து வந்திருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து வந்து இப்பொழுது தேவ சன்னிதானத்தை பார்த்து கதறுகிறார், ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்திற்காய் கர்த்தருக்காய் நான் செய்கிற நல்ல காரியங்களை குலைத்து போடாதீங்க. ஆண்டவரே குலைத்து போடாதீங்க. தேவனுக்காக செய்கிற, தேவனுடைய ஆலயத்திற்காய் செய்கிற காரியங்கள் யாவும் நற்கிரியைகளாய் தேவ சன்னிதானத்தில் இருக்கிறது. விதானித்து பார்க்க வேண்டும். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும், பிசி மெம்பரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு செய்கிறவர்கள் சரியா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம நினைச்சுக்கிறோம், நான் செய்கிறேன், பெரிய காரியம் செய்கிறேன், ஒன்று கிடையாது. நெகேமியா கெஞ்சுகிறார் தேவனை பார்த்து, குலைச்சிடாதீங்க ஆண்டவரே, என்னடா செஞ்ச, என்ன மகளை செஞ்ச, எனக்காக என்ன செய்தார், கர்த்தர் குலைத்து போடுவார். இந்த நெகேமியா புத்தகம் முழுவதுமாக வாசிப்பார்கள். முதலாவது ஆராதனை நான் ஞாபகப்படுத்தினேன். தேவனுடைய ஆலயத்திலே விற்பதும் போவதும் வருவதுமாய் ஜனங்கள் தேவனுக்கு மதிப்பு கொடுக்காத ஒடுக்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நெகேமியா சொல்லுகிறார், அந்த மாதிரி ஜனங்கள் நான் பிடித்து அடித்தேன், அவருடைய மயிரை பிடிச்சு பிச்சுட்டேன் சொல்லுகிறார் அவர் வசனத்தில். இங்க நிக்கிறதுக்கு நமக்கு பயமா இருக்குது. நாளைக்கு கர்த்தர் எனக்கு கணக்கு கேட்பார். என் ஜீவன் போனார், இவன் ஆஸ்க் क्वेश्चन, நீ வச்சு அந்த இடத்துல எவ்வளவு நான் எனக்கு சாட்சியா இருந்தா, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற பொழுது, ஆண்டவரே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன, ஆண்டவரே என்னால் முடியுது சொல்லி சொல்லி பார்த்தேன். கடைசியில் சண்டை யார்கிட்ட வராங்க, ஏங்கிட்ட ஆண்டவர் வராங்க, என்னால் முடியல ஆண்டவரே. விழாவுக்கு உச்சகட்டமான பொழுது என்ன செய்தானா, கை கழுவினான், என்னால் முடியல. அவன் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை தப்பிக்க வைத்த முயற்சி தான். அவனுடைய மனைவி, நான் நைட்ல கனவு கண்டப்பா, பயங்கரமான கனவு, தரிசனம், இந்த மனுஷன் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யாத, விட்டுரு அவரை, இவன் ட்ரை முடியல. கடைசி அவன் சொல்றான், எனக்கும் இந்த மரணத்துக்கும் பாத்திரம் இல்லை, என்னால முடியல, கை கழுவினான். ஒரு நாள் யோசிக்கும், வசனத்தை உட்கார்ந்து தியானிக்க, மேல போய் உட்கார்ந்து வசனத்தை எழுதுகிற பொழுது யோசிக்கிறோம், ஆண்டவரே இதெல்லாம் சொல்லணும். ஒரு சில சமயத்தில் சொன்னாக்க கோவிச்சுக்கிறாங்க, ஆண்டவரே பிரச்சனை ஆகி போயிடுது, என்ன பண்ணலாம், சொல்லணும், சொல்லித்தான் ஆகணும், சொல்லாம விட முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அவரை மலையிலிருந்து தள்ள பார்த்தார்கள், கல்லறிய பார்த்தார்கள், ஆனாலும் அவர் சொன்னதான் செய்யணும். யோவான் சாணகனுக்கு தெரியும் அவர் தர போகுதுன்னு சொல்லி இருந்தாலும் என்ன பண்ற, பெரிய பாம்பி குட்டிகள் எலியா தீர்க்கதரிசி யெசபேல் அந்த பெண் கொல்ல போகிறான்னு சொல்லி
நற்கிரியைகள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆலயத்துல நீங்க ஒரு பெஞ்சை துடைக்கிறவங்களா இருந்தாலும் அதை கர்த்தர் கணக்கு பார்க்கிறார். இல்லையா? சும்மா வந்து இப்படி இருக்கிற இடத்துல துடைச்சிட்டு உட்காந்து போறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவருக்கு என்ன செஞ்சார், நான் என்ன செஞ்சேன், நீ என்ன செய்தாய், கர்த்தர் கணக்கு கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், கரங்களை நீட்டி இவ்வளவாய் நான் உலகத்தில் அன்பு கொடுத்தேன், என் ஜீவனை கொடுத்தேன், சதையை பிக்கி கொடுத்தேன், ரத்தம் சிந்தினேன், கடைசியை விழாவில கொட்டி பார்க்கிறேன், இன்னும் ரத்தம் இருக்கான்னு சொல்லி பார்க்கிறேன், ரத்தமும் நீருமையா வந்தது, அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை எனக்கு கொடுக்கறதுக்கு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, நீ என்ன செய்திருக்கிறாய்? ஜஸ்ட் I'm sitting. என்னுடைய செண்டு வாசனை கலையாத வரைக்கும் நான் வீட்டுக்கு போறேன். இதுதானா தேவனுடைய ஆலயத்திற்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? எங்கேயுமே சொல்லுகிற ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்தின் மீது வைராக்கியம் வைத்து செய்த காரியங்களை குறைத்து போனார். அது நற்கிரியைகளாக இருக்கிறது. நம்முடைய கிரியைகள் பரவ போகிற பொழுது, மறித்து போகிற பொழுது நம்முடைய கிரியைகள் போகிறது. என்ன கிரியைகளை செய்தேன்? மனசு சொல்லணுமே, இருக்கிற மக்கள் பார்க்க வேண்டும், சொல்ல வேண்டும். நேற்றைய தினத்துல வடிவேல் பாலாஜி இறந்து போயிட்டாரு. யார் அவரு? காமெடி ஆக்டர். யூடியூப்ல பார்க்குற மெசேஜ் பார்க்கணும். அந்த மனுஷன் செத்து போன பிற்பாடு, மருந்து போன பிற்பாடு நிறைய பேர் அழுகிறாங்க. நல்லா எங்களை சிரிக்க வச்சிருந்தார். சிரிக்க வைக்கிறதே ஒரு பெரிய செய்தி. ஏன்னா இந்த காலத்துல சும்மாவும் காலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கை தட்டு ஒருத்த முன்னாடி நிற்கிறான், சிரிக்க வைக்கிறான். உண்மையான சிரிப்பு இல்லை. ஆனா வீட்டுக்கு போனாக்க அவன் துக்கம் காத்து இருக்குது. அவன் எங்கேயாவது வாய்விட்டு சிரிக்கிறான். சிரிக்க வைத்தான் என்று சொல்லி அநேகர் புகழ்ந்து அவனை கொடுத்து கண்ணீர் வடிக்கிறார்கள். போயிட்டானே, நல்ல மனுஷன் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டானே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன கிரியைகளை செய்தோம், உலகம் பேசாவிட்டாலும் கர்த்தர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இல்லையா? பரலோகம் போய் தெய்வ சன்னிதானத்தில் நிற்கிற பொழுது, எப்பா வா, உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஸ்தேவான் மரித்த பொழுது, மீண்டுமாக ஞாபகம், மூன்றாவது முறை பொழுது ஆலயத்தில் என்று சொல்லி ஸ்தேவான் மரித்த பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவராய் உயிர்த்தெழுந்தவராய் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். ஸ்தேவான் மரித்த பொழுது இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று இன்வைட் பண்ணுகிறார். பெரிய ஆளு ஸ்தேவான். ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணார். தேவனுடைய ஆலயத்திலே சாப்பாடு பந்தி பரிமாறுகிற வேலை செய்தார். அப்போஸ்தலர் 6:7 ஒரு பிரசங்கம். 7வது அதிகாரத்தில் பார்த்திருந்து 7வது அதிகாரம் முடிகிற ஒரே ஒரு மெசேஜ். He died. ஆனால் இயேசு கிறிஸ்து நின்று வெல்கம் பண்ணுகிறார். எப்பா வந்து வா வா, உனக்கு ஒண்ணு கவலைப்படாத, உலகம் உனக்கு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, உலக வாழ்க்கை முடிச்சு, வா ஏற்ற மனுஷன் கர்த்தர் எழுந்து நின்று இன்வைட் பண்ணுகிறார். அந்த சராசரங்களை படைத்த தெய்வம் எழுந்து நின்று இன்வைட் பண்ணுகிறார். என்ன அற்புதமான மனுஷன்! நாம் கிரியைகளை, தேவனுக்காக செய்கிற கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய கிரியை அவரிடத்தில் போகிறது. இரண்டாவது, யாக்கோப்பு 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது. யாக்கோப்பு தெளிவாக எழுதுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரன், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன் எழுதுகிறார் தன்னுடைய வார்த்தையில. யாக்கோப்பு 2:25 வாசியுங்கள். அந்தபடி ராகாப் என்னும் வேசி ஏற்றுக்கொண்டு வேறு வழியால் அனுப்பிவிட்ட பொழுது, கிரியைகளினால் அல்லவோ அவள் நீதி உள்ளவளாக கருதப்பட்டார். ஒன்று ஆணுக்கு, ஒன்று பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சேதம் வருகிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுது ஓடணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய விசுவாசிகள், நமக்கு அருகாமையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போகணும். ஐயோ என்ன சிஸ்டர், என்ன ப்ராப்ளம், என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதா, சாப்பாடு வச்சிருக்கீங்களா, அரிசி வச்சிருக்கீங்களா, பருப்பு வச்சிருக்கீங்களா, தேவை ஏதாவது உங்களுக்கு வேணுமா? பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. தேடி வந்திருக்கிறார்கள். ராகாப் இருக்கிற இடத்திற்கு தேடி வந்திருக்கிறார்கள். ராகாப், நீங்கள் யோசுவா புத்தகத்தில் வாசித்து பார்த்து தன்னுடைய விசுவாச வார்த்தையை சொல்கிறார், கர்த்தர் உங்களை நடத்துகிற விதத்தை நாங்கள் அறிந்த பொழுது எங்களுடைய இருதயம் கரைந்து போனது. இதெல்லாம் நீங்க பைபிளை நல்லா வாசித்தாதான் புரியும். நான் இங்க தொட்டு தொட்டு சொல்லுகிற வசனங்கள், சம்பவங்கள் இல்லாட்டி ஒன்றும் புரியாது. யோசுவா புத்தகத்தை தெளிவாக வாசிக்கிறோம். ராகாப் சொல்லுகிறார், நீங்கள் செங்கடலை கடந்து வந்ததும் யோர்தானை கடந்து வருகிறதை நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களுடைய ஜனங்கள் இந்த சம்பவத்தை கேட்ட பொழுது இருதயம் உருகி போனது. கிரேட் காட், உங்களுடைய தேவன் மகத்துவமுள்ள தெய்வம், வருகிற இந்த ஸ்பைஸை பாதுகாக்கிறார், வேவுக்காரர்களை பாதுகாக்கிறார். ஆதலால் அவருடைய கிரியை தேவ சன்னிதானத்தில் நற்கிரியைகளாக காணப்பட்டது. தேவனுடைய ஆலயத்திற்காக நீங்கள் செய்கிற கிரியைகள் அங்கே போகும். நற்கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராகாப் செய்த
காரியங்களும் கிரியைகள், அருமையான கிரியைகள். அதனால் அவன் நீதிமானாக நீதி உள்ளவளாக எண்ணப்பட்டார் என்று சொல்லி அவளுக்கு அவன் புத்தகத்தை எழுதவில்லை, யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் சீடர், இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவர் எழுதுகிற வார்த்தையை ராகாவை உபயோகப்படுத்துகிறார். அவள் கிரியை நல்லவைகள் என்று நற்கிரியைகள் சொல்லி பெயர் பெற்று அவள் நீதி உள்ளவளாக எண்ணப்படுகிறார். தேவனுக்காக, தேவனுடைய ஆலயத்திற்காக நீங்கள் செய்கிறவைகள் நற்கிரியைகள். மூன்றாவது ஒரு சம்பவத்தை வாசிக்கிற மத்தேயு 26வது அதிகாரம் 10வது வசனத்தை இன்னும் 2 வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். மத்தேயு 26:10 வாசியுங்கள். அங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லி விளக்கி சொல்லுகிறது. அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு பண்றீங்க, தொல்லை பண்றீங்க? என்னிடத்திலே அவள் நல்ல கிரியைகளை செய்திருக்கிறாள். என்ன செஞ்சா? வருஷம் முழுசு சேர்த்து வைத்திருந்த பணத்திலே ஒரு தைல குப்பியை வாங்கினான். விலையேறப்பட்டது, சோ காஸ்ட்லி. இதனுடைய ரேட் என்னன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரியல, ஏசப்பாவுக்கு தெரியல. ஆனா ஒருத்தர் சொல்றான், யாரு? யூதாஸ் காரியத்துக்கு சொல்றான், யோ வருஷம் முழுசு சேர்த்து வச்ச காசுல வாங்கின தைல குப்பியை உடைச்சிட்டியாமா? ஆனால் மாரியா இயேசுவின் பாதத்திலே இதை ஊற்றுகிறாள். தைலத்தை ஊற்றுகிறார், தலையில ஊற்றுகிறார். பாதத்தை அவனுடைய கண்ணீரினாலே துடைக்கிறார், கழுவுகிறார். அவள் உள்ளத்திலே ஒரு யோசனை, என் தேவனை காட்டிலும் அவருடைய பாதத்தை காட்டிலும் எனக்கு விலை வைப்பது ஒன்றுமே இல்லை. தேவனுடைய ஆலயத்திற்காக செய்வது நற்கிரியையா தேவ சன்னிதானத்தில் இருக்கும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் தேவ சன்னிதானத்தில் நற்கிரியையா இருக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது நற்கிரியா தேவ சன்னிதானத்தில் இருக்கும். இந்த சிறியரில் நீங்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செஞ்சீங்கப்பா, எனக்கே செஞ்சீங்க நான் சொல்லுகிறேன். நல்லது செஞ்சா நல்லவைகள் லிஸ்ட்ல போகும், கெட்டது செஞ்சா கெட்டது லிஸ்ட்ல போகும். எதை செய்கிறோம் என்று சொல்லி யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கொண்டு வந்து ஊற்றுகிறார். என் தேவனை காட்டிலும், இயேசுவை காட்டிலும், பரலோக தெய்வத்தை காட்டிலும், மேசியாவை காட்டிலும், ரட்சகரை காட்டிலும் எனக்கு விலை உயர்ந்தது ஒன்றுமில்லை. சொல்லுங்க, நமக்கு நம்ம எதையோ ஒன்று பிடிச்சி வச்சிருக்கோம், இது காஸ்ட்லி, சோ காஸ்ட்லி, சோ காஸ்ட்லின்னு சொல்லி ஏமாந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையில பணத்தையும் பொருளையும் கட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, மரணம் வருகிற பொழுது ஒன்று நம்ம கூட இருக்காங்க. நண்பர்களை, உறவினர்கள், ரொம்ப பெரிய ரிலேட்டிவ் எங்களுக்கு ஓனா முடியாதுவாங்க. மறித்து போன பிற்பாடு 2 நாள் தான், ஒரே நாள் வச்சுதான் 2வது நாள் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்மளை மறித்து போன பிற்பாடு? பாடிய எப்ப? பல PhD பின்னால இருந்துச்சு. அந்த PhD, அதுல PhD, இதுல PhD அப்படி சொல்றது. மிஸ்டர் இம்மானுவேல் PhD, அவரை நீங்கள் எப்பொழுது எடுப்பீர்கள்? குழந்தை எப்படா இருப்ப? அவ்வளவுதான் என்னுடைய மதிப்பு. ஒரு ஆடு மாடு மறித்தால் மதிப்பு உண்டு, ஒரு மீன் மறித்து போனால் மதிப்பு உண்டு. மனிதன் மறித்தால் ஒரு மதிப்பு கிடையாது, ஒரு மதிப்பு கிடையாது. மெட்டி போட்டிருந்தாக்க மெட்டிக்கு மேலேயே கண்ணு நிறைய பேர் இருக்கும். மெட்டி ஒளி மெட்டி மேலேயே இருக்கும் கண்ணு. எப்ப கொடுக்கலாம், எடுக்கலாம்னு சொல்லி எதையும் வைத்து விடுவது கிடையாது. ஏன்னா அவர்கள் சொல்லுகிற வார்த்தை மனிதன் எப்படி வந்தாலும் அப்படியே போகட்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ என்ன கிரியைகளை செய்தியோ அது ஏசப்பாவுக்காக கொண்டு வந்து விடையேறப்பட்டது. அந்த வசனம் கீழே முடிகிறது சொல்லுகிறார், இவன் செய்த செய்கை உலகம் முழுவதும், உலகத்தில் எந்த நாளெல்லாம் எந்த இடத்தாலும் சுவிசேஷம் சொல்லுகிறார்களோ, பிரசங்கிக்கிறார்களோ, இதை குறித்து அவளை குறித்து பேசணும். நாம் செய்ததை தேவன் பேச வேண்டும். நான் செய்த காரியங்களை கர்த்தர் சொல்ல வேண்டும். நான் செய்த செயல்களை தேவன் சொல்ல வேண்டும். நான் போகிறவர்கள் இந்த கிரியைகள் என்னோடு கூட போக வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரே சம்பவத்தோடு முடிக்கின்ற வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 30. நிறைய தியானிப்பதற்கு நிறைய காரியங்கள். யோப்பா பட்டணத்திலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளுகின்ற தபித்தாள் என்னும் பேரில் ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளை எல்லாம் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தால் 39வது வசனம் சொல்லுகிறது, பேதுரு எழுந்து போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது யாரெல்லாம்? விதவைகள் எல்லாரும்
ஒரு அம்மா தவித்தார், மறித்து போனார். வாழ்கிற நாட்களிலே அற்புதமான காரியங்களை செய்திருக்கு. தன்னால் முயன்ற வரைக்கும், முடித்த வரைக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கு, விதவை தாய்மார்களுக்கு ஏதோ ஆங்கியோ ட்ரெஸ்ஸையோ தன்னால முடித்தவருக்கு தைச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப அவள் மறித்து போனார். அவளை குடுப்பாட்டி மேல் வீட்டில் வச்சிருக்காங்க. பேதர் வந்து ஊழியக்காரர் வந்திருக்கிறார். ஊழியக்காரர் வந்த பொழுது அவர் இடத்துல சொல்லுகிறார், அம்மா ஐயா, இது மாதிரி ஒரு பொண்ணு மறித்து போன, நல்ல பொண்ணு, ஏழைகளுக்கு உதவி செய்தா என்று சொல்லி கூப்பிடுறார். ஜெபிக்க மறித்து போனவர்களுக்காக ஜெபிக்க கூப்பிடுறார். ஊழியக்காரர் போகிறார். போகிற பொழுது மேல் வீட்டில் பேதர் நடக்கிற பொழுது எல்லாம் ஓடி வந்து துணியை காட்டுறாங்க. பரிதாபமா நிற்கிறாங்க. பாருங்க, இந்த அம்மா நாங்கள் கூடவர்கள் இருக்கும்போது இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. நல்ல அருமையான பெண்மணி. அந்த வசனம் சொல்லுறது 36, இருக்கையில என்ன கிரியைகளை செய்தாலும் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நிறைய சேர்த்து வச்சு நீங்களே சாப்பிடாதீங்க, அதெல்லாம் ஒரு நாளும் போகாது. ஏழைக்கு இறங்கணும், கொடுக்கணும். இதனால இயன்ற மட்டும் பெண் செய்த உதவியை பார்க்கிறார்கள் எல்லா ஜனங்களுக்கு. விதவை தாய்மார்களும் அந்த ட்ரெஸ்ஸை காட்டி அழுறாங்க. ஐயா ஊழியர்களே, நம்ம நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் தைச்சு கொடுத்தாங்க. அருமையான பெண்மணி, நற்சாட்சி பெற்ற பெண்மணி, தான தர்மங்கள் செய்தா. தன்னால முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு கொடுத்தா, பொருள் கொடுத்தா, ட்ரெஸ் கொடுத்தா, காசு கொடுத்தா, எல்லாம் தன்னால முடிஞ்ச வரைக்கும் செய்தா. மறித்து போனார். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் சகாயத்தை. ஒருமுறை மதர் தெரேசா தெருவாய் போய் பிச்சை எடுக்க போனார்கள். ஏழை ஜனங்களுக்காக, ஏழை பிள்ளைகளுக்காக கரங்களை நீட்டி பிச்சை எடுக்க போனார்கள். ஒரு இடத்துல கடையில இருக்கின்றவன் மேலே, கடையின் மேலே நின்று, உள்ள கடைக்குள்ள நின்று அந்த அம்மா கையை நீட்டி கேட்கிறதை பார்த்து, ஐயா ஏதாவது கொடுங்க, உள்ள பிள்ளைங்களுக்கு. அந்த அம்மாவுக்கு இல்லை, ஏழை பிள்ளைகள் உள்ளே இருக்கிறார்கள், ஹாஸ்டல் இருக்கிறாங்க, கைவிடப்பட்ட பிள்ளைகள் உள்ளே இருக்கிறார்கள். எதையாயிரம் தாருங்கள் என்று சொன்ன பொழுது அவன் போட்டிருந்த வெத்தலை பான் பாரா கூட காரி அவருடைய கரங்களை உமிழ்ந்தான். உமிழ்ந்த பொழுது மதர் தெரேசா சொன்னாங்க, இதைய நான் வச்சுக்கிறேன், இதை நான் என்ன பண்றேன், இதை நான் வச்சுக்கிறேன். அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது. இன்றைக்கு உலகம் பேசுகிறது மதர் தெரேசா என்று சொல்லி. நம்மளே வச்சு சாப்பிடுறோம், எவ்வளவோ சேர்க்கிறோம். திருமண காலங்களில் எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் ஆகுது. கத்தரை கணக்கு கேட்பா. ஒவ்வொரு ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கணக்கு கேட்பா. 10 கத்தர் கணக்கு கேட்பா. விளையாடுற ஆண்டவர்கிட்ட தேவன் கணக்கு கேட்பா. நிறைய வேஸ்ட் பண்றோம். அது ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்முடைய மனசு வர மாட்டேங்குது. வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நம்ம கேட்டாங்க, இதை நான் வச்சுக்கிறேன், இந்த எச்சை நான் வச்சுக்கிறேன், அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது தொடச்சிட்டு மறுபடியும் கேட்டாங்க, எதையாவது. முரட்டாட்டமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பிரசங்கம். கருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த கிரியைகளை பார்க்கிற பொழுது பேதர் மனசு உருகுகிறது. போய் ஜெபிக்கிறார். இந்த சகோதரி உயிரோடு கூட எழுந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்திற்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஊழியருக்கு, தேவனுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு செய்கிறவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகிறது, உங்களோடு கூட வருகிறது. நீங்கள் மறிக்கிற பொழுது, என்னைக்கு நான் மறிப்பேன், என்னைக்கு நீங்க மறிப்பீங்க. எனக்கு ஒரு ஆசை, நிறைய தடவை சொல்லுவது, ஆண்டவரே 70 வயசு ஆகிட்டாங்க, யாரா இருந்தாலும் இறந்துடணும். அதுக்கு மேல ஒரு நாள் கூட என்ன சொல்றாரு, பிறந்த நாள் வந்து கரெக்டா, இப்ப நான் டிசம்பர் 31 பிறந்திருக்கிறேன்னு வச்சுங்களேன், கரெக்டா 70 வயசு டிசம்பர் 31 யாரும் பர்த்டே கொண்டாடல, நைட் பையனா போய் படுக்கிற பாருங்க. என் ஜீவன் என்ன பண்ணிடணும், போய் சேர்த்துருப்பா. அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆசை, நல்ல ஆசை என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய அன்பான கரத்தை வைத்து ஒரு அநேக சொல்லுகிறாங்க. வர மாட்டீங்க. 80 வருஷம், 100 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம், 120 வருஷம். நீங்கள் எவ்வளவு நாள்? என்னுடைய தாத்தா சொல்லணும் உதாரணம், பிரமாண்டமாக 3 கடி உருண்டை சாப்பிடுவார். ஒரு கோழியை தானே சாப்பிடுவார். ரொம்ப உயரமா இருந்த மனிதன், நானே பார்த்திருக்கிறேன். உயரமா இருந்த மனிதன், பார்ப்பதற்கு முகம் காந்தி தாத்தா மூஞ்சி மாதிரியா இருக்கும். ஏன்னா முடியல இருக்காது, உச்ச கையில வச்சுக்கிட்டா இருப்பாரு. நிறைய ஆடு வைத்திருந்தார். ஆடு வைப்பு இருக்கிற சமயங்களில் டெம்பிள் அந்த முறையும் வருகிற பொழுது டெம்பிள்ல போய் அர்ச்சனை செய்வார், வேலை செய்வாங்க. நல்ல வாட்டசாட்டமா இருந்த மனிதன். மறித்த பிற்பாடு நான் போகவில்லை, ஆசிரமாவும் என்னுடைய சிஸ்டர்லாம் போனாங்க.
ஒரு மூட்டை கட்டுற அளவுக்கு தான் அப்படி சரீரம் இருக்கிறான். உடல் தோழலை என்னவாயிடுச்சு, சுருக்கி போயிடுச்சு. நம்ம வாழணும்னு சொல்லி யோசித்தோம்னா, இன்னும் நாள் இருக்கணும்னு சொல்லி யோசித்தோம்னா, எனக்கு ஐயோ ஒரு வசனத்தை வாசிக்க நான் வாசிச்சேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துக்கு வசனத்தை திருப்புங்க. இந்த வசனத்தோடு முடிக்கிறேன். வாழணும், இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்பா, இருந்து எதையாவது பண்ணணும், இன்னும் 2 வீடு கட்டணும், இன்னும் மாளிகை கட்டணும், ஒரு 2 கிலோ நகையை வாங்கணும், நல்ல காரு, காமர்ஸா காரு, பென்சு காரு வாங்கணும் யோசிக்கிறவங்களுக்கு இந்த வசனம் போதும். இந்த வசனத்தோடு வீட்டுக்கு நீங்க யோசிச்சுட்டே போகணும். பிரசங்கி 3ஆவது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாந்தத்தை திருப்போம். 4ஆவது அதிகாரம் முடிச்சிடலாம். அந்த வசனத்தோடு முடிக்கிறேன். ஆதலால் 2வது வசனம், நல்ல சத்தமா, ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பார்க்கிறோம். இன்னும் உயிரோடு கூட இருக்கு. இப்ப நம்மளதான் சொல்லுது, வசனம் சொல்லுது, இன்னும் உயிரோடு இருந்து, இன்னும் இருப்பா, உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிறோம். முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறேன். செத்து போயிட்டான் பாரு, அவனை பாக்கியவான். நம்ம சத்த பிறகு நம்ம நெச்சு கொட்டிட்டு இருக்கோம். நேர்த்து பார்த்தே இருக்கா, சும்மா இருக்காது, நேர்த்து பார்த்துருக்க, சும்மா கதவு போயிடுச்சே. நமக்கு முன்பதாக மரித்தவர்கள் சத்யாவுடைய வீட்டில் பிரேயரப்ப சொல்லிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் செத்து போனாக்க, இன்னும் 2 மாசத்துக்கு முன்னாடி எவனாவது செத்து போனாக்க ஃபேமிலியில் உள்ளவனே என்ன பண்ண முடியாது, போய் பார்க்க முடியாது. பாஸ்டர் ஜான் அவருடைய அபார்ட்மெண்ட்ல ஒரு சகோதரன், நல்ல கிறிஸ்தவ தான், மரித்து போனார். கிறிஸ்தவன் தான் நினைக்கிறேன், மரித்து போனார். அவருடைய மனைவி போய் பார்க்க முடியல. அவங்க மனைவி எங்கேயோ கொண்டு வைத்திருக்காங்க. உனக்கும் ஒருவேளை அது தொற்று இருக்கா, எங்கேயோ போய் வைத்திருக்கிறார்கள். அவன் மரித்து போன பிறகு தனியாய் கொண்டு போய் எங்கேயோ ஒரு குழியில போட்டாங்க. ஆனால் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, 9 ஜனவரிக்கு முன்னாடி மருத்துவர்களுக்கு, நம்ம விசுவாசிகளுக்கு பிரமாண்டமாய் நாம் விழா நடத்தினது போல அற்புதமாய் நடத்தி கொண்டு போய் நாம் அடக்கம் செய்வோம். இப்ப இந்த லாக்டவுன் காலத்துல மரித்து போனவனுக்கு எந்த நன்மை பாட்டு வருவது கிடையாது. அப்ப அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, முன்னே மரித்தவர்களை என்ன என்கிறேன், பாக்கியவான்கள் என்கிறேன். அடுத்த வசனம், இவ்விரத்தாருடைய நிலைமையை பார்க்கணும், இன்னும் பிறவாது இருக்கிற நிலைமையே வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்திகளை அவன் இதுக்குன்னா இன்னும் பறக்கவே இல்லை பாருங்க. அவன் நல்லவன். அவன் யாரு? அவன் நல்லவன். பறக்காம இருக்கான் பாருங்க, டெலிவரி ஆகாம இருக்குது பாருங்க, அவன் நல்லவன். இதுக்கு முன்னாடி மறுத்தவன் பாக்கியவன், இப்ப இருக்கிறவன் நான் சொல்லலையோ பைபிள் மோசமானவன் சொல்லி பைபிள் சொல்ல, நான் சொல்ல பைபிள் வாசி பாருங்க. போய் கிரியைகள் போகிறது, நான் என்ன செய்து போகிறது. நெகேமியா சேர்ந்து ஆலயத்திற்காய் செய்தார் நற்கிரிகள், தேவனிடத்தில் போகிறது. ராகா தேவ பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியர்களை பாதுகாத்தார். அவருடைய கிரியைகள் நீதியா எண்ணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு சொல்லுகிறார். மரியா தேவனுக்கு விலையேறப்பட்டதை கொண்டு வந்து கொடுக்கிறார். என் தேவனை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையில விலையேற உயர்ந்தது ஒன்றும் இல்லை, கொடுக்கிறார். அது நற்கிரியை ஏசப்பாவே சொல்லுகிறார், வாய்க்கிறது நற்கிரியைகளை இடத்துல செய்தார். அற்புதமான நன்மை, ஒண்ணு இல்லாதவர் ஒண்ணு கிடையாது. நம்ம நிறைய வச்சுட்டு கொடுக்க மாட்டோம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பீப்புள், கொடுக்க மாட்டோம். ஏழைக்கு இறங்க மனசு வர மாட்டேங்குது. கிறிஸ்துமஸ் சமயத்தில் நம்மளே சாப்பிடுறோம், ஈஸ்டருக்கு நம்மளே சாப்பிடுறோம், நம்மளே புத்தாடை கொடுத்து ரொம்ப காஸ்ட்லி, 5000 ரூபாய், 10000 ரூபாய், 15000 ரூபாய் சாரி, சூட்டு 10000 ரூபாய், 15000 ரூபாய் சூட்டு தேடி எடுக்கிறோம். கத்த கணக்கு கேட்பான். நான் சாதாரணமாக செலவு பண்ண மாட்டேன், 10 ரூபாய் எடுத்து கூட 10 தடவை யோசிப்பேன். கத்தர் உங்களுக்கு கணக்கு, ஏன் கணக்கு கேட்பான். கொடுக்கிற சம்பளத்தை என்னடா எப்படி செலவு பண்ற, ஊரெல்லாம் சுத்தி பிக்னிக் டூரெல்லாம் போறியா, கத்திர கணக்கு கேட்கிற. சாப்பாட்டுக்கே இல்லாத எவ்வளோ பேர் வாடி கொண்டு இருக்கிற பொழுது டூர் போறீங்க, நீ பிக்னிக் போற, 1 வாரம் 2 வாரம் தகாத காரியத்திற்குடைய காசு செலவு பண்ற, தேவன் கணக்கு கேட்பார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை உடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிற பொழுது வெறுக்கையாய் இருக்காதீர்கள், வெறுக்கையாய் இருக்காதீர்கள். கர்த்தரோடு பேசுங்கள். கொடுத்த நாட்கள் ஆண்டவர் உமக்காக எதையாச்சும் செய்ய சொல்லுவோமா, கண்களை மூடுவோமா, தேவ சன்னிதானத்தில் நம்ம எல்லாரும் எதிர்ச்சிருக்கலாம். ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தில் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கிரியைகள் தான் போகிறது. என்ன கிரியை? தேவனுக்காக, தேவனுடைய ஆலயத்திற்காக, தேவ பிள்ளைகளுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, ஜனங்களுக்காக நான் என்ன செய்தேனோ அந்த கிரியை தேவ சன்னிதானத்தில் போய் சொல்லுகிறது. இதோ இந்த கிரியைகளை செய்த மனிதன் மனுவி
உமக்காகதானே ஐயா, உமக்காகதானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உலகம் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகதானே ஐயா. இந்த உலகம் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகதானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து போடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து போடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன், எந்த மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகதானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகதானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உலகம் உள்ளமெல்லாம் உமக்காகதானே ஐயா. இந்த உலகம் உள்ளமெல்லாம் உமக்காகதானே ஐயா. ஜீவிக்கிற தெய்வமே நமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய கிரியைகள் நாங்கள் மதிக்கிற பொழுது உடைய சன்னிதானத்திற்கு வருகிறது என்ற வார்த்தைக்காக நன்றி. எங்களோடு பேசியிருக்கிறேன், தொடர்ந்து பேசும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல அப்படியே முழங்கால் படிடுவோம். தெய்வ சன்னிதானத்தில் நம்ம தாழ்த்துவோம். ஒரு வேதத்திலிருந்து விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பகுதியை வாசிக்கிறேன். வாசித்து முடித்த பிற்பாடு நாம் சொல்லுகிற பொழுது கர்த்தருடைய பங்கியை நாம் பெற்றுக்கொள்வோம். பிதாவே நீர் பரிசுத்த சோதரிக்கப்பட்டவர், மனிதன் ஒழுக்கமாய் அன்பு கொண்டு உமது ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தெரிந்து கொள்ளும் சிலுவையிலே மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளும் அவரை தந்தறினாரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகப்படியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பொருளும் போதுமான பணிகளையும் காணிக்கைகளையும் பரிகாரத்தையும் செலுத்தினது மாத்திரமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நினைத்து தாம் திரும்ப வரும் அளவும் நாம் அதை அனுசரிக்கும்படியாய் தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொள்ளும் ராத்திரி அப்பத்தை எடுத்து சோதிக்கிறபடி அதை டிசிஷன் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சரீரம் என நினைவு கூறக்கூடிய செய்திகள் சொன்னார். போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை கூட எடுத்து சோத்திரப்படி அவர்கள் கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புக்காக உங்களுக்காக அநேகருக்காக சொல்லப்படுகிற புதிய உடன்படிக்கையுடைய ரத்தம் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுவது செய்யுங்கள் சொல்லி உடன்படுத்தினார். ஆமே கிருபையின் தெய்வமே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அற்புதமான நாளுக்காக அவர்களுக்காக நன்றி. எங்களோடு கூட பேசியிருக்கிறோம். நாங்கள் செய்கிற கிரியைகள் யாவற்றையும் டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க. அதுவும் தேவனுடைய ஆலயங்களை வந்து நாங்கள் செய்கிற கிரியைகள், பேசுகிற பேச்சுகள், வார்த்தைகள், சிந்தனைகள் எல்லாத்தையும் பார்க்கிறேன். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய கிரியைகளை நாங்கள் சரியாக நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய கொடுத்த எங்களுடைய நேர்ச்சிக்காக, அப்பத்திற்காக, திராட்சரசத்திற்காக நன்றி பெற்றுக்கொள்ளுகிற அடியாரோடு கூட கலந்திருக்கிறார். துதி கன மகிமை நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அந்த ஸ்கிரீனை க்ளோத்தை ஓப்பன் பண்ண பிற்பாடு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லுகிற பொழுது அப்பத்தை புசிக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புசிக்கலாம் என்று சொல்லும் பொழுது புசிக்கலாம். அதுக்கடுத்து சிறிது நேரம் விட்டு அதை கொஞ்சம் நீட்டாக ஓப்பன் பண்ணுங்க. முடியாதவர்கள் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி வைத்திருக்கலாம். யாரும் பானம் பண்ணணும் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் பானம் பண்ணுங்கள். மற்றவர்கள் பாடலை பாடிக்கொண்டிருக்கலாம். ஆசீர்வாத நேரத்தில் பாடல் சத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இந்த பாக்ஸில் மேல் கவரை பேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. Someone is struggling, just to help them. பெற்றுக்கிற நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாடம் பண்ணுவோம். வழிநடத்தும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் அற்புதமாக நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து உங்களை தம்முடைய கிருபையின் சட்டையின் நிழலை மறைத்துக் கொள்வாராக. ஆமென், ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. நாம் யாரும் எழுந்திருக்கலாம். பாட்டு வந்தது 378வது பாடல். இந்த நாளின் புது பாட்டு இந்த நேசிக்கிறார். இந்த பாடல்களை நம்ம எழுதி காணிக்கை கருத்துக்காக நாம் கொடுக்கலாம். 377 இந்த நாளின் புது பாட்டு Oh
இரண்டாவது ஆராதனையில் கூட கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு நமக்கு நன்றி. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, என்ன பேசுகிறீர்களோ, என்ன செய்கிறீர்களோ அந்த கிரியைகள் போகிறது, பரலோகத்திற்கு நீங்கள் மறிக்கிற பொழுது போகிறது என்று இந்த கால நேரத்தில் எச்சரித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் ஏனோ தானே என்று சொல்லி விட்டுவிடாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட என்னோடு கூட பேசினார் என்று உணர்ந்து சாட்சியாய் ஜீவிக்க காரியங்களை சரிபடுத்த கர்த்தர் உதவி செய்கிறார்கள். வேத வசனத்திற்காக நன்றி. கரங்களை நீட்டி காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை 30, 60 தூரமாய் ஆசீர்வதிக்க தேவையாவற்றை சந்திப்பீராக. அப்பா, இன்னும் அப்பமும் திராட்சரசம் மிகுதியாக இருக்கிறது. பங்கு பெறாத ஜனங்கள் அநேகர் உண்டு. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வாதங்கள் நிறைத்தருகிறாங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட கரவிருத்தம் செய்கிற வேலைகள் காரியங்கள் யாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வாதங்கள் நிறைத்தருகிறோம். துதிகன மகிமை மக்கள் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல நாட்களும் கூட நடத்தி ஆசீர்வாதம் தருவதாக. யாவருக்கும் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் இந்த மாதம் நடத்துவாராக. ஒருவரை வாழ்த்தி கடந்து செல்லுங்கள்.